Hi, this is Narmada from Vista Academy Erode. Time and work அப்படிங்கிற டாபிக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் மென் அண்ட் உமன் பேஸ் பண்ணி இருக்கும், இல்லைனா மென் அண்ட் பாய்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு டேட்டா தான். இப்போ ஏ அப்படிங்கிறீங்க 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, பி அப்படிங்கிறீங்க 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் இருப்பாங்க, மென்லேயே 2 மென் இருப்பாங்க, பாய்ஸில் 3 பாய்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்க 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னும் 3 men 2 பாய்ஸ் சேர்ந்தா அந்த ஒர்க்கை வந்து 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போ 2 men 1 பாய் சேர்ந்தா அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அன்பேஸ் பண்ணி இருக்கும். கான்செப்ட் 3 வயசா இருக்கு. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து அன்பேஸ் பண்ணி இருக்கு, செகண்ட் கான்செப்ட் வந்து ஆர் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த 2 கான்செப்ட் இருக்கு. இது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே இப்போ மென்னா மென் மட்டும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, உமன்னா உமன் மட்டும் வந்திருக்கும். இந்த மாதிரி தனியாக இருக்கிற கான்செப்டும் ஒன்று இருக்கு. மென் மட்டும் இருக்கு, இல்லைனா உமன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இது மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 3 கான்செப்ட்க்கு ஒரு கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா 2 men and 3 boys can do a piece of work in 10 days while 3 men and 2 boys can do a piece of work in 8 days. In how many days can 2 men and 1 boy can do the same work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் மாடல் எழுதிக்கலாம். 2 men plus 3 boys எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 10 டேஸில். அதே மாதிரி இங்கே அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 3 men plus 2 boys எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க, 2 men plus 1 boy எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற இந்த 2 டேட்டா வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே சேம் ஒர்க் அப்படின்னா அது ஈக்குவல் பண்ணலாம் தானே. 2 men plus 3 boy வந்து 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் 3 men plus 2 boy வந்து அந்த ஒர்க்கை 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறதையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். எப்பவுமே கொடுத்துருக்கிறத டேட்டாவாக எழுதிட்டு ரேஷியோ ஃபைன் பண்ணுங்க. ரேஷியோ ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கிற ரேஷியோவை வச்சு நம்ம இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம், இந்த 10 உள்ளே கொண்டு வாங்க. இப்போ உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், 20 men plus 30 boy equal to 24 men plus 16 boy அப்படின்னு வருங்களா. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இப்போ 13 boys அப்படிங்கிறத இந்த 16 boy இங்கே வந்துச்சு அப்படின்னா 14 boy equal to இது இந்த சைட் போச்சு அப்படின்னா 4 men அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7 boy, இது 2 men. அப்போ 7 boy வந்து 2 menக்கு ஈக்குவல். இப்படியும் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணியும் பண்ணலாம். men by boy அப்படி ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 7/2 இப்படி இந்த ரேஷியோ வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். மென்க்கு பதிலாக 2னும் பாய்க்கு பதிலாக மென்க்கு பதிலாக 7னும் பாய்க்கு பதிலாக 2 அப்படின்னு அப்ளை பண்ணியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போ 7 பாய் வந்து 2 மென்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்களா. இதை அப்ளை பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 7 men வந்து 7 பாய் வந்து 2 மென்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறதால இந்த 2 men வந்து இங்கே இருக்குல்ல, இந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு டேட்டாவில் போயிட்டு 2 மென்க்கு பதிலாக நீங்கள் 7 பாய்னு அப்ளை பண்ணிடுங்க. அப்போ இங்கே 7 பாய் அப்ளை பண்ணால் என்ன வரும், 7 பாய் ப்ளஸ் 3 பாய். ஏன்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாய்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிரும். ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்ததுன்னா நம்மளால கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குங்களா. இன்டூ எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நமக்கு கொஷின் என்னது, 2 men plus 1 boy. 2 men என்னவா மாற்றலாம், 7 பாயாக மாற்றிக்கலாம். ப்ளஸ் 1 பாய் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இது ரெண்டுமே பாய் கான்செப்டில் இருக்குது. அப்போ ரெண்டுமே பாய் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாங்களா. இது வந்து எத்தனை பாய் வரும், 10 பாய் வரும் இன்டூ 10 days. இது வந்து 8 boys இன்டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ இந்த பாய் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. இதை கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 5 2s are 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 5s are 25. இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா டிவைட் ஆயிருங்களா. அப்போ 25/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 25/2னா என்னது, 25ல் பாதி. இப்போ 25ல் பாதி 12.5 days இல்லைனா 12.5 days எப்படி வேணால் நீங்கள் போடலாம், ஆர் 12.5 days. அப்போ 2 men ஒரு பாய் சேர்ந்து அந்த ஒர்க்கை 12.5 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங்.
8 men or 12 women can do a piece of work in 30 days. In how many days 4 men and 3 women complete the same work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 8 men அல்லது ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 8 men இல்லைன்னா 12 women அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days அப்படின்னு இருக்கு. அப்போ 8 மென்னும் 30 நாள் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 12 உமனும் 30 டேஸ்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங். அப்போ 8 மென்னை வந்து 12 உமனுக்கு ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மென் ஈக்குவல் டு உமன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்களா? அப்போ இது 2 4s are 8, 3 4s are 12 அப்படின்னு வரும். அப்போ 2 மென் வந்து 3 உமனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 4 மென் ப்ளஸ் 3 உமன் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்று இது ஃபுல்லாகவே மென்னாக மாற்றுவோம், இல்லைன்னா ஃபுல்லாக உமனாக மாற்றுவாங்க, அப்படி தானே பண்ணும். அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணுங்க. 2 மென் வந்து 3 உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4 மென் எத்தனை உமனுக்கு ஈக்குவலாக இருந்திருப்பாங்க? 2. அப்போ 3ங்கும் போது என்ன ஆயிரும்? 6 உமனுக்கு ஈக்குவலாக இருந்திருப்பாங்களா? அப்போ 6 உமன் ப்ளஸ் 3 உமன் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு டேட்டா நம்ம வச்சுப்போமா, அதை ஈக்குவல் பண்ணும். ஏன்னா இந்த எல்லாமே சேம் ஒர்க்கை தான் பண்றாங்க அப்படிங்கும்போது நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ 6 உமன் ப்ளஸ் 3 உமன் வந்து எக்ஸ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா. அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருக்க உமன் டேட்டாவை எடுத்துக்கோம். ஏன்னா உமன் தான் நம்ம எடுத்துருக்கோம்னா இப்போ உமன் கம்பேர் பண்ண மாதிரி டேட்டா தான் எடுக்கணும். அப்போ 12 உமன் வந்து 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கா? இப்போ அந்த டேட்டாவை எடுத்துக்கோங்க. இப்போ 12 உமன் 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 உமன் எக்ஸ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 12 உமன் 30 டேஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா? அப்போ இந்த உமன் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணா 3 3s are 9, 4 3s are 12 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3யும் 30 கேன்சல் பண்ணீங்கன்னா 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 40 டேஸ். இப்போ 40 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 men and 3 women வந்து அந்த ஒர்க்கை 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங். 8 men ஈக்குவல் டு 12 உமன் ஈக்குவல் டு 30 டேஸ் அப்படின்னா என்னன்னா 8 மென் வந்து 30 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா 12 உமன் வந்து அந்த வேலையை 30 நாள்ல முடிப்பாங்க. அப்ப 8 மென் ஆகட்டும் 12 உமன் ஆகட்டும் சேம் டேஸ்ல தான் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அப்ப 8 மென் அந்த 12 உமனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதை எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எத்தனை உமன் வந்து எத்தனை மென்னுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப 2 மென் வந்து 3 உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டால போயிட்டு 2 மென்க்கு பதிலா 3 உமன் அப்ளை பண்ணும். பட் இங்க 4 மென் இருக்கு. அப்ப 4 மென்னா என்ன அர்த்தம்? 2 எக்ஸ்ட்ரா மென் இருக்காங்க. ஆல்ரெடி 2 மென்க்கு 3 உமன்னா அப்ப 4 மென்க்கு 6 உமன் தேவைப்படுவாங்க. அப்ப 6 உமன் பிளஸ் 3 உமன் வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்ப ஆல்ரெடி இருக்கிற உமன் டேட்டா தான் எடுக்கணும். 12 உமன் வந்து 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டா அவங்க கொடுத்துருக்கிறதால அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்ப ஈக்குவல் பண்ணீங்கன்னா உமன் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 40 டேஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து அந்த 30 டேஸ் இருக்குல்ல அதை வந்து மேல போட்டுக்கணும் நியூமரேட்டர்ல. கீழே வந்து என்ன போடணும்? டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினா என்ன கேட்கறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் மேல போடணும். அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 4 men 3 women எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப டேட்டால எவ்வளவு மென் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். இப்போ 4 men அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ல கேட்டது, டேட்டால 8 men இருக்குங்களா? அப்ப அதை கீழே டிவைட்ல போட்டுக்கோங்க. அதே மாதிரி 3 women அப்படின்னு இருக்குங்களா? அப்ப 3 womenல டேட்டால எவ்வளவு இருக்கு? 12 women இருக்கு. அப்ப அதை கீழே போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அங்க எவ்வளவு டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து டினாமினேட்டர்ல போடணும். 4 men 3 women அப்படின்னு கேட்டிருக்கிறதால அதை மேல போட்டுப்பீங்க. கீழே எவ்வளவு நம்பர் ஆஃப் உமன்ஸ் வந்து அங்க இருக்காங்க? 12 women இருக்காங்கன்னா கீழே 12 போடணும். மென் பாத்தீங்கன்னா 8 இருக்காங்கன்னா மென் கீழே வந்து 8 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ கேன்சல் பண்ணா 1 4s are 4, 2 4s are 8 அப்படின்னு கிடைக்கும். 1 3s are 3, 4 3s are 12. இப்போ 30 by இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா இன்னொரு இது வந்து 2 + 1னா 3/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3/4னா மேலே இல்லைன்னா இங்கேயே கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 வரும். 1 3s are 3. அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆயிருங்களா? அப்போ 40 days. இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இது ஆர் வந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 4 men can do a piece of work in 5 days while 5 men can do it in 5 women can do it in 6 days. In how many days can 3 men and 3 women do it அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டேட்டால பாத்தீங்கன்னா 4 men மட்டும்தான். இங்க உமன் மென்னையும் கம்பேர் பண்ணி கொடுக்கல. 4 men வந்து 5 daysல கம்ப்ளீட் பண்ணா
5 women அதே ஒர்க்கை வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுமே சேம் ஒர்க்கை தான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 மென்னும் 3 உமனும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஷினாக இருக்குது. அப்போ 4 men எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 5 உமன் வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்ம மென்னை உமனுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், 5 5 கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 4 இது வந்து 3, 2 2 சார் 4, 3 2 சார் 6 இருக்குங்களா? அப்போ 2 men ஈக்குவல் டு 3 உமன். அப்போ 2 மென்னை வந்து 3 உமனுக்கு நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, 3 men + 3 உமன் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 உமனுக்கு பதிலாக 2 men அப்ளை பண்ணிக்கலாங்களா? பண்ணோன்னா நமக்கு ஃபுல் டேட்டாவும் மென்னுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3 men அப்படியே தான் இருக்கும். இந்த 3 உமனுக்கு பதிலாக நம்ம 2 men அப்ளை பண்ணிடலாம். எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மென்னுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மென் டேட்டா தான் எடுக்கணும். அப்போ மென் டேட்டா என்னது, 4 men வந்து 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 5 men வந்து எக்ஸ் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 4 men 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ மென் கேன்சல் பண்ணிக்கலாம். 5ம் 5ம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 4 days. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 days. அதாவது யாரு, 3 men + 3 women சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி மென் உமன் கான்செப்ட் தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த சம்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.